தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானது. நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 97,37,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பின் 5,43,76,775 வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். பெண் வாக்காளர்கள் 2,77,6,332 பேரும், ஆண் வாக்காளர்கள் 2,66,63,233 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 7,191 பேரும் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இறந்தவர்களாக கண்டறியப்பட்ட 26,94,672 பேரும், இரட்டை பதிவாக 3,39,278 பேரும், இடம்பெயர்ந்த 66,44,881 பேரும் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் சோழிங்கநல்லூர், பல்லாவரம், ஆலந்தூர் தொகுதிகளில் அதிகபட்சமாக வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் இணையதளம் மற்றும் 2 வாரங்கள் நடைபெறும் சிறப்பு முகாம்கள் மூலம் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ள நிலையில் உரிய படிவங்களை பூர்த்தி செய்து கொடுத்தால் இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக சென்னையில் 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். பெண் வாக்காளர்கள் 13,31,243 பேரும், ஆண் வாக்காளர்கள் 12,47,690 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 743 பேரும் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் சென்னையில் இறந்தவர்களாக கண்டறியப்பட்ட 1,56,555 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். குடிபெயர்ந்தவர்கள் 12,22,164 பேரும், முகவரி இல்லாதவர்கள் 27,328 பேரும் நீக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் SIR பணியின் போது வெளி மாநிலத்தவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கவில்லை என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தில் நான் மட்டுமே வெளி மாநிலத்தைச் சேர்ந்த வாக்காளர் என்றும் அவர் கூறியிருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் சொந்த தொகுதியான சென்னை கொளத்தூரில் 1,03,812 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் 89,241 வாக்காளர்கள் SIR மூலம் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. SIR மூலம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் எதற்கு SIR தேவை என்பதை வலியுறுத்திய அதிமுகவின் கருத்துக்களை மெய்ப்பிக்கும் வகையில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் முகவரி இல்லாதவர்களின் எண்ணிக்கை 66,44,000 உள்ளது. உறுத்தலாக இருப்பதாக மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். உண்மையான வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்படக்கூடாது என்பதே தனது நோக்கம் என்றும் எக்ஸ் தளத்தில் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு 1 மாதம் போதாது என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை இணைக்கும் பணியை தொடங்குவோம் என்றும் கூறியுள்ளார். குஜராத்தில் SIR பணிகளுக்கு பின்னர் 70 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். 5,84,00,000 இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பின்னர் 4,34,00,000 சரிந்துள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா
திருநெடுந்தாண்டகம் நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. இன்று காலை 7 மணிக்கு பகல் 10 உற்சவம் தொடங்கும் நிலையில் இரவு முழுவதும் கோயில் கோபுரங்கள் மின்னொளியில் ஜொலித்த ட்ரோன் காட்சி வெளியாகியிருக்கிறது. கோவையில் நடைபெற்ற சிந்து சரஸ்வதி நாகரிக மாநாட்டில் உரையாற்றிய ஆளுநர் RN ரவி, இந்தியாவில் தற்கொலை தலைநகரமாக தமிழ்நாடு உள்ளதாக ஆளுநர் RN ரவி குற்றஞ்சாட்டியுள்ளார். ஆரியம் திராவிடம் என பிரிக்க நினைப்பவர்கள் தோற்று போவார்கள், அவர்களிடம் பொய்தான் உள்ளது என்றும் ஆளுநர் விமர்சித்துள்ளார். 2 நாள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று நெல்லை மாவட்டத்திற்கு செல்கிறார். முதலமைச்சர் வருகையை ஒட்டி நெல்லை மாநகர பகுதிகளில் ட்ரோன்களை பறக்கவிட மாவட்ட காவல்துறை தடை விதித்துள்ளது. நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் 13 ஏக்கர் பரப்பளவில் 67 கோடியில் அமைக்கப்பட்ட பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார். மின் விளக்குகளால் ஜொலிக்கும் அருங்காட்சியகத்தின் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் அரசியல் மற்றும் தொழிலதிபர்களை ஆட்டி வைக்கும் மறைந்த பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்புடைய கோப்புகளை அந்நாட்டு நீதித்துறை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், புகழ்பெற்ற பாடகர் மிக் ஜாகர் ஆகியோர் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரை 3-1 என்ற கணக்கில் இந்திய அணி வென்றுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 30 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்திய அணி கோப்பையை கைப்பற்றியது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி T20 போட்டியில் ஹர்திக் பாண்டியா 16 பந்துகளில் அரை சதம் விளாசி அசத்தியுள்ளார். சர்வதேச T20 போட்டிகளில் அதிவேகமாக அரை சதம் விளாசிய இந்தியர்களின் பட்டியலில் ஹர்திக் பாண்டியா 2ஆம் இடம் பிடித்துள்ளார். காசோலை மோசடி வழக்கில் பிரபல திரைப்பட இயக்குனர் லிங்குசாமிக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை எழும்பூர் அல்லிக்குளம் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. நீதிமன்றம் 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கியுள்ளதால் மேல்முறையீட்டிற்கு செல்ல உள்ளதாக இயக்குனர் லிங்குசாமி தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் மாணவர் அமைப்பின் தலைவர் ஓஸ்மான் கொல்லப்பட்டதை தொடர்ந்து 2வது நாளாக வன்முறை நீடிப்பதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. பத்திரிகை அலுவலகங்கள் மற்றும் பொது சொத்துக்கள் தீ வைத்து எரிக்கப்படும் நிலையில் போராட்டக்காரர்கள் அமைதி காக்குமாறு அந்நாட்டு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. தைவானின் தலைநகரான தைபேவில் ரயில் நிலைய சுரங்கப்பாதையில் மர்ம நபர் நடத்திய கத்திக்குத்து தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கண்ணீர் புகைகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்திய நபரும் கட்டடத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்ததாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க குடியுரிமை பெறுவதற்கு கிரீன் கார்டுக்கு மாற்றான ட்ரம்ப் தங்க அட்டையை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பொதுவெளியில் அறிமுகப்படுத்தியுள்ளார். ட்ரம்ப் தங்க அட்டையை பெறுவதற்கு இந்திய மதிப்பில் சுமார் 9 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனில் அதிபர் தேர்தலை நடத்தினால் அந்நாட்டு மீதான தாக்குதலை நிறுத்துவது குறித்து பரிசீலிப்போம் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். ரஷ்யாவில் வசிக்கும்
யுக்ரைனியர்களும் தேர்தலில் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். பிரதமர் மோடி மேற்கு வங்கத்தில் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் மூங்கில் ஆர்க்கிடெக்டுகளால் ஆன இந்தியாவின் முதல் இயற்கை கருப்பொருள் விமான நிலைய முனையத்தையும் பிரதமர் இன்று திறந்து வைக்க உள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளது. இந்த வழக்கில் இடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் நிராகரித்த நிலையில் 2000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள சொத்துக்கள் முறைகேடாக வாங்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை மீண்டும் குற்றஞ்சாட்டியிருக்கிறது. எத்தனால் கலந்த எரிபொருளை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று மாநிலங்களவையில் கமல்ஹாசன் எழுப்பிய முதல் கேள்விக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பதிலளித்துள்ளார். தோரியம் இருப்புகளை மேம்படுத்துவது குறித்த கமலின் மற்றொரு கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங்கும் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்திருக்கிறார். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் தயாரிக்கப்பட்ட 200 மருந்துகள் தரமற்றவை என்று நவம்பர் மாதத்தில் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. மத்திய மருந்து ஆய்வகங்களில் 64 மருந்துகளும் மாநில மருந்து பரிசோதனை ஆய்வகங்களில் 141 மருந்துகளும் தரமற்றவை என்பது உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நிதின் நபின் 2 நாட்கள் பயணமாக இன்று புதுச்சேரிக்கு வருகிறார். சென்னை விமான நிலையத்தில் நிதின் நபினுக்கு சிறப்பான வரவேற்பளிக்க தமிழ்நாடு பாஜகவினர் திட்டமிட்டுள்ளனர். திமுகவைச் சேர்ந்த 17 பேரின் பட்டியல் கையில் இருப்பதால் யார் உள்ளே யார் வெளியே என்பது விரைவில் தெரியவரும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். எத்தனை ஷா வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற முதல்வரின் கருத்திற்கு அவர் சூசகமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெங்களூருவில் மகளின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தந்தை உறவினர்களுடன் சேர்ந்து இளைஞரை கொன்று ஏரியில் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டை விட்டு வெளியேறிய காதலர்களை சமாதானம் பேசி அழைத்து வந்து பின்னர் இளைஞரை கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். பணி நிரந்தரம், சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தினார். போராட்டத்தை தொடர்வது குறித்து செயற்குழு கூடி முடிவு செய்யும் என செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மின் பகிர்மான கழக தட்கல் திட்டத்தின் கீழ் விவசாய மின் இணைப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகிற 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் வழியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதில் உள்ள பிரச்சனைகள் குறித்து விவசாயிகள் கவலை தெரிவித்ததை அடுத்து கால அவகாசத்தை நீட்டித்து தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் உத்தரவிட்டுள்ளது. பணி நிரந்தரம் செய்ய கோரி செவிலியர்கள் 2 நாட்களாக போராட்டம் நடத்தி வருவதன் எதிரொலி தமிழ்நாடு முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் உள்ள காலி பணியிடங்கள் குறித்து வரும் 22ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க மருத்துவத்துறை சேவை இயக்கங்களுக்கு மருத்துவ மற்றும் ஊரக நல பணிகள் இயக்குனர் கடிதம் அனுப்பியுள்ளார். சென்னையில் பிட்புல், ராட்வீலர் நாய்கள் வளர்க்க தடை விதித்து மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்று முதல் பிட்புல், ராட்வீலர் வளர்ப்பவர்களுக்கு 1 லட்சம் அபராதம் விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு உறைபனிக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் வரும் 25ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை தீப விவகாரம் தொடர்பாக சென்னை அம்பத்தூரில் தீக்குளிக்க முயன்ற இளைஞர் இசக்கி வெங்கட் கைது செய்யப்பட்டார். சட்டவிரோதமாக கூடுதல், இடையூறு செய்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் புதூர் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் வரும் திங்கட்கிழமை அன்று பொதுப்பணி, நிதி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக கேட்டறிகின்றனர். பாசன நீர் தேவை அதிகரிப்பை கணக்கில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு உயர்த்தப்பட்டுள்ளது. 9,500 கன அடியிலிருந்து 14,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடலூர் பன்ருட்டி வாகன சோதனையின் போது காரில் கடத்தி வரப்பட்ட 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பெங்களூருவிலிருந்து கடத்தி வந்த இருவரை கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாமக்கல் எர்ணாபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் பரிமாறப்பட்ட உணவை உட்கொண்ட 12 மாணவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட சம்பவம். விடுதி உணவகத்தில் காலாவதியான சமையல் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கல்லூரி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டு உணவு பாதுகாப்புத்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். பராமரிப்பு பணி காரணமாக பழனி முருகன் கோயிலில் வரும் திங்கட்கிழமை ரோப்கார் சேவை இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் மின் இழுவை ரயிலை பயன்படுத்தலாம் என கோயில் நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வரும் 24ஆம் தேதி அமெரிக்க செயற்கைக்கோளை சுமந்து செல்கிறது இஸ்ரோவின் LVM-3 ராக்கெட். ராக்கெட் ஏவுவதை நேரில் பார்ப்பதற்கான முன்பதிவு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தொடங்கியதாக அறிவிக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு கும்பகோணம் திருவைக்காவில் திருமணம் செய்து வைக்க மறுத்த புரோகிதர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். கைது செய்யப்பட்ட கொலையாளிகள் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கும்பகோணம் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நிதின் நபின் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார். நிதின் நபினின் அனுபவம் பாஜகவை அடிமட்டத்திலிருந்து வளர்த்தெடுக்க உதவும் என்று பிரதமர் மோடி சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.